السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي عما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றுக்கு நோன்பின் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முஃபத்திராத்து ஸியாம், அதாவது நோன்பை முறியடிக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். நோன்பை முறியடிக்கக்கூடியவை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன வேலைகள் செய்தால் அல்லது நம்முடைய உடம்பில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தால் நம்முடைய நோய் என்பது, அதாவது நம்மளுடைய நோன்பு என்பது முறியடிக்கப்படும் அல்லது நம்மளுடைய நோன்பு என்பது இல்லாமல் போய்விடும். இதை கொஞ்ச நேரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம நோன்பை பிடிக்கின்றோமோ அதே அளவுக்கு நோன்பை காப்பாற்றுவதும் அந்த அளவுக்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இதில் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நோன்பை முறியடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம், நாம் ரமலானுடைய பகல்களில் மனைவியுடன் உடலுறவு கொள்வது. இது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். என்னவென்று சொன்னால், பகல்களில் மனைவியுடன் உடலுறவு கொள்வது என்பது நோன்பை முறித்துவிடும், பாவமாக இருக்கும். இதற்கு சில பரிகாரங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றார். நஷ்டங்கள் என்னென்ன? நாம் நோன்பை இழந்து விடுவோம், நம்முடைய நோன்பு என்பது இருக்காது. இரண்டாவது, அந்த நோன்பை மீண்டும் பிடிக்க வேண்டும். நாம் எந்த நோன்பில் இருந்தோமோ அந்த நோன்பை திரும்பவும் பிடிக்க வேண்டும். திரும்ப அந்த நோன்புக்கு பரிகாரமும் செலுத்த வேண்டும், அதாவது தௌபாவும் செய்ய வேண்டும். மற்றும் 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பேனும் பிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விதிகள் நமக்கு இருக்கின்றது. இரண்டாவது ஒரு தவறு, இதை செய்வதனால் நமக்கு நம்மளுடைய நோன்பு என்பது முறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றதுக்கு, நம்மளுடைய விந்தை வேணுமென்றே வெளியேற்றுவது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் செமன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னவாகும், நம்மளுடைய வீரியத்தை வெளியில் எடுத்து கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் என்னவாகும், நம்மளுடைய நோன்பு என்பது முறிந்துவிடும். மற்றும் மூன்றாவது ஒரு விஷயம், ஏதாவது தின்பதோ அல்லது குடிப்பதன் மூலமாகவோ நோன்பு என்பது ஏற்பட்டுவிடும். ஆனால் யாராவது ஒருவர் மறந்துவிட்டு அதை செய்தார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு என்பது விடுபடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒருவர் மறந்துவிட்டு தின்பதோ அல்லது குடிப்பதோ செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதை ரிஸ்காக கொடுத்திருக்கின்றான். இப்போ தின்னுவது என்ன அப்படின்னு சொன்னால், தின்பது என்பது ஏதோ ஒரு ரூபத்தில், அதாவது எந்த ரூபத்திலாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நம்ம இன்ஜெக்ஷன் ரூபமாக ஜூஸ் எடுத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இன்ஜெக்ஷன் ரூபமாக ஜூஸை எடுத்துக்கிட்டாலும் சரி என்னவாகும், குளுக்கோஸ் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னவாகும், நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னது, உதாரணத்துக்கு நம்மளுடைய உடம்பில் இரத்தத்தை செலுத்தினால், நமக்கு உடம்பில் இரத்தத்தை செலுத்தினால் என்னவாகும், நம்மளுடைய நோன்பு என்பது முறிந்துவிடும். ஆனால் ஏதாவது ஒரு காய்ச்சலுக்கோ எதுக்கோ இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோன்பு என்பது முறியாது. ஐந்தாவது ஒரு விஷயம், ஹிஜாமாவை பற்றி. ஹிஜாமா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டத்தில் என்னவாகுது, எல்லாரும் பரவலாக கப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இஸ்லாத்துடைய முதல் காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்களில் என்னவாச்சு, இது எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக அனுமதிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வள மா கரிஹத்துல் ஹிஜாமு லிஸ்ஸாயிம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய அந்த ஆரம்ப கட்டத்தில், அதாவது நோன்புடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள்? ஹிஜாமாவை மிகவும் வெறுத்தார்கள். அன்ன ஜாஃபர் இப்னு அபி தாலிபின் இஹ்தஜம வஹுவ ஸாயிமுன். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு இருக்கும்போது ஹிஜாமாவை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து சென்று கொண்டிருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்திரில் ஹாஜிம் வல் மஹ்ஜூம். யாரெல்லாம் ஹிஜாமா பண்ணினார்களோ, அதாவது அந்த கப்பிங்கை பண்ணினார்களோ மற்றும் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இரண்டு பேருடைய நோன்பு முறிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றும் சிறிது காலம் கழித்து சும்ம ரஹஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ஃபீ ஹிஜாமத்தி லிஸ்ஸாயிம். அதற்கு பின்னாடி என்னவாச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமாவை, அதாவது இந்த கப்பிங்கை ஒரு நோன்பாளிக்காக வேண்டி ஹலாலாக்கி செய்து வைத்திருக்கின்றார். வகான அனசுன், அதாவது இந்த ஹதீஸை தெரிவித்தவர் அனஸ் பின் மாலிக், அவர் என்ன சொன்னார்? யஹ்தஜிமு வஹுவ ஸாயிம். தொடர்ந்து ஹிஜாமாவை செய்து கொண்டிருந்தார் அவர் நோன்பாளியாக இருக்கும்போது. தாருல் குத்னி அப்படின்ற ஒரு இதில் இந்த ஹதீஸ் என்பது இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அபுதாவுதில் 2367வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்குது. ஆறாவது நோன்பை முறியக்கூடிய ஒரு விஷயம், வேண்டுமென்றே வாந்தி செய்பவர்கள் அவர்களுக்கும் என்னவாகும்? நோன்பு என்பது முடிந்துவிடும். யாராவது ஒருவர் வேண்டுமென்றே தன்னுடைய தொண்டையில் விரல் விட்டு வாந்தி எடுக்கணும்னு நினைச்சா அவருடைய நோன்பு என்பது முறியடிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தரஅஹு கைஉன் ஃபலைஸ அலைஹில் கதா மன் இஸ்ததாஅ அமதன் ஃபல்யக்தி. யார் ஒருவர் அதாவது தனக்குத்தானாகவே வாந்தி எடுத்துக்கொள்கிறார்களோ, அது வேண்டுமென்றும் இல்லை, ஒரு நோன்பின், அதாவது நோயின் காரணமாக வாந்தி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த நோன்பு என்பது முறியாது. யார் ஒருவர் வேண்டுமென்றே அந்த வாந்தியை எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நோன்பு என்பது முறிந்துவிடும். அபுதாவுத் 2380. மற்றும் ஹைஸ், அதாவது மென்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த ரத்தம் வந்தால் என்னவாகும்? நோன்பு என்பது முறிந்துவிடும். மற்றும் நமக்கு இரத்த தானம் செய்வதன் மூலியமாகவும் என்னவாகாது? நோன்பு என்பது முறியடிக்கப்படையாது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்ச கால ரத்தம் கொடுத்தாலும் என்னவாகாது? நோன்பு என்பது முறியடிக்கப்படாது. ஆனால் இதில் உத்தமமானது, சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருக்கிறதே நல்லது. ரத்தம் ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பே பிடிக்க தேவையில்லை, பிடிக்கக்கூடாது கூட. 9வது ஒரு விஷயம், சிகரெட் குடிப்பது என்பது மாமூல் நாளிலேயே ஹராமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நோன்பை பிடித்து கொண்டு ஒரு ஆள் சிகரெட்டை கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய நோன்பும் இருக்காது. 10வது, மூக்களையும் அல்லது காதுகளிலையும் அல்லது கண்களிலையும் சொட்டு மருந்துகள் ஊற்றுவதனால் என்னவாகாது? நோன்பு என்பது முடியாது. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய டேஸ்ட் நம்மளுடைய தொண்டையில தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த நோன்பு என்பது முடியாது. ஆனால் அந்த டேஸ்ட் அந்த ஒரு கசப்புத்தன்மை என்பது தொண்டையில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய நோன்பு என்பது முறிந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், பாலிக் ஃபில் இஸ்தின்ஷாகி இல்லா அன் தகூன ஸாயிமா. நீங்கள் மூக்கில் அதில் ஊற்றும் போது தொண்டையில் வரை நீங்கள் என்ன பண்ணாதீர்கள், அதில் உறிஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக நம்ம நம்முடைய அடிபட்ட இடங்களுக்கு பேண்டேடு சுற்றுவதன் மூலமாகவோ, முடி கட் பண்ணுவதன் மூலமாகவோ, நெகம் கட் பண்ணுவதன் மூலியமாகவோ, பல் துளைப்பதன் மூலியமாகவோ, இவைகள் எல்லாவற்றினாலும் என்னவாகாது? நோன்பு என்பது முடியாது. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த நோன்புடைய அந்த சிறப்புகளை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்மளுடைய நோன்பை பாதுகாத்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் எண்ணி மக்களுவானாக. ஆமீன்.